தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது வேட்பு மனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக வந்து அதிமுக சார்பாக போட்டியிடும் விஸ்வநாதன் வேட்பு மனு தாக்கல் செய்தார். செய்தியாளர்களை சந்தித்த விஸ்வநாதன், ஆத்தூர் தொகுதியில் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் திமுக அமைச்சர் செய்து தரவில்லை. கோயில் குளங்களுக்கு மட்டும் நிதி அளித்து வருகிறார். மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. மக்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆத்தூரில் நிரந்தரமாக இவருக்கு தான் பட்டா உள்ளதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கை சிறப்பானது. வெற்றி பெற்றவுடன் உடனடியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வந்து சேரும். அதேபோல் குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். தற்போது பொதுமக்களிடம் அதிமுக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. ஆத்தூர் தொகுதியிலேயே பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பாஜக, ஐஜேகே மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.